முருகனின் அருள் இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கலாம். யாருக்கு பிரச்சனை முடியணுமோ அவர்களுக்கு இன்றே கடைசி நாள். இந்த முருகா துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பலருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில் எந்த வேலைக்கு செல்வதற்கு முன்பும் கைகூடி வரும் உங்களுக்கு திருநீர் பூசி செல்லுங்கள். கண்டிப்பாக கைகூடி தருவான் இந்த முருகன். இதை நீ நம்புங்கள். உனக்கு திருநீர் பற்றி சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. ஒருவர் வேலை இல்லாமல் பல நாட்களாக இருந்தார். அவருடைய சகோதரி நெற்றியில் திருநீறு பூசி செல்லு தம்பி என்று சொன்னாள். ஆனால் அதற்கு அவன் திருநீர் பூசினால் மட்டும் எல்லாம் கிடைத்துவிடுமா என்று கிண்டலாக பேசினான். ஆனால் அப்பவும் அவனையே மீறி சகோதரி திருநீர் வைத்துவிட்டு அனுப்பிவிட்டாள். ஒரு காரில் மீது எதாச்சியாக விழுந்து விட்டார். அந்த காரை ஓட்டி வந்தவர் இவரை பார்த்துவிட்டு சென்ற பின் பல வருடங்களாக சொத்து வழக்கு ஒன்று அனைத்தும் கைகூடி வந்து மீட்டு எடுத்தார். பிறகு அதே பையனை மறுநாள் பார்க்கும்போது பணம் கொடுக்கிறார். எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க என்று கேட்டார். உன்னை பார்த்து பின்னு போன பிறகுதான் எனக்கு பல நாட்களாக கிடைக்காத இருந்த சொத்து கிடைத்துவிட்டது என்று ரொம்ப சந்தோஷமாக பணம் கொடுத்தார். அதற்கு அந்த தம்பி, எனக்கு பணமெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு வேலை ஒன்று கொடுங்க என்று சொல்கிறார். அதற்கு அவர் உடனே, வேலை என்ன தெரியுமா நான் உனக்கு தரப்போகிறேன், நீ என்னிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும், நெற்றி நிறையில் திருநீரோடு இருக்க வேண்டும், இதுதான் உனக்கு வேலை என்று அவர் சொல்கிறார். இப்போது புரிகிறதா திருநீரின் மகிமை என்னவென்று? திருநீர் நீங்கள் லைட்டாக கூட வச்சுட்டு போங்க நெத்தியில், கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் ஜெயிச்சு வருவீங்க. வெற்றி உனக்கே. முருகனின் அருள் இருப்பவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கலாம். யாருக்கு பிரச்சனை முடியணுமோ அவர்களுக்கு இன்றே கடைசி நாள். இந்த முருகா துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பலருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பார்த்துவிட்டு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில் எந்த வேலைக்கு செல்வதற்கு முன்பும் கைகூடி வரும் உங்களுக்கு திருநீர் பூசி செல்லுங்கள். கண்டிப்பாக கைகூடி தருவான் இந்த முருகன். இதை நீ நம்புங்கள். உனக்கு திருநீர் பற்றி சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. ஒருவர் வேலை இல்லாமல் பல நாட்களாக இருந்தார். அவருடைய சகோதரி நெற்றியில் திருநீறு பூசி செல்லு தம்பி என்று சொன்னாள். ஆனால் அதற்கு அவன் திருநீர் பூசினால் மட்டும் எல்லாம் கிடைத்துவிடுமா என்று கிண்டலாக பேசினான். ஆனால் அப்பவும் அவனையே மீறி சகோதரி திருநீர் வைத்துவிட்டு அனுப்பிவிட்டாள். ஒரு காரில் மீது எதாச்சியாக விழுந்து விட்டார். அந்த காரை ஓட்டி வந்தவர் இவரை பார்த்துவிட்டு சென்ற பின் பல வருடங்களாக சொத்து வழக்கு ஒன்று அனைத்தும் கைகூடி வந்து மீட்டு எடுத்தார். பிறகு அதே பையனை